இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒரு வக்கீலும் ஒரு கொலை குற்றவாளியும் வராங்க. ஹீரோ வீட்டுல புக்கு படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. வக்கீல் ஹீரோ கிட்ட கொலை கேஸ் டீட்டெயில் தான் தராரு. இப்ப அந்த கொலை குற்றவாளி போன் பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. இப்ப அந்த கேஸ 5 நிமிஷத்துல சால்வ் பண்றாரு. அதற்கான ஃபீஸ வக்கீல் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அந்த கொலை குற்றவாளி வக்கீல் கிட்ட, நான் ஏன் சார் உங்ககிட்ட வரணும், நான் நேராவே அவர்கிட்ட போய் பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வக்கீல், அவர் வக்கீல் கிடையாது, அவர் ஒரு குமாஸ்தா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க டீச்சரா இருக்காங்க, ரொம்ப கடவுள் நம்பிக்கையா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியானவங்க. ஆனா நம்ம ஹீரோ துருக்கி பசங்களோட குழந்தைங்களோட சகவாசம் வச்சிருக்காரு. இப்ப ஹீரோ வீட்டாண்ட வராரு. அப்ப பக்கத்துல தோட்டத்துல வேலை செஞ்சு இருக்கிறவங்க ஹீரோ பார்த்துட்டு வேலையை நிறுத்துறாங்க. ஏன்னா ஹீரோக்கு சத்தம்லாம் பிடிக்காது. இப்ப ஹீரோ பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு. இப்ப 2 கேங்குள்ள சண்டை போடுறாங்க. கப்பல்ல வந்த சரக்கு யார் போட்டு கொடுத்ததுன்னு சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சாரு. அவனை அடிச்சு கொண்டு வராரு. இப்ப பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, கிளம்புறாங்க. இப்ப அவங்க சொந்தக்கார பையனை பார்த்து கூப்பிட்டு அடிக்கிறாரு. அந்த சொந்தக்கார பையன் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணி சொல்றான். இப்ப ஹீரோவோட ஒய்ஃபு, என்னைக்கோ நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு அடிச்சுட்டு வரீங்க என்ன சத்தம் போட்டு கேட்காங்க. ஹீரோ அவங்கள அடிச்சிடறாரு. இத வேலைக்காரி பார்த்துக்கிட்டே போறான். இப்ப வேலைக்காரி வேலைக்கு வரா. வீட்டுல கதவு தட்டுறா. ஹீரோ வராரு. எல்லா பொருளும் உடஞ்சிருக்கு. அம்மா ஏன்னு கேக்குறான். அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. வேலைக்காரி சந்தேகமா போன் பண்றா. போன் ரிங் ஆகுது. ஹீரோ சட்டையில ரத்தமா இருக்கு. இத பார்த்து வேலைக்காரி ஊருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்றா. ஊருக்காரங்க 2 பேர் வந்து பாக்குறாங்க. ஹீரோவோட இடத்துல எல்லா பொருளும் உடஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. ஊருக்காரங்க போலீஸ் கிட்ட கமெண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து பாக்குறாங்க, ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோவோட சட்டையில ரத்தம் இருக்குது. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சட்டையில எரிச்சிடறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாரும் ஹீரோ வீட்டுக்கு செக் பண்ண வராங்க. ஆனா அங்க எதுவும் கிடைக்கல. இப்ப அந்த சட்டையை எடுத்து கேக்குறாங்க, இது என்ன ரத்தக்காரன்ட்டு. கோழி பேட்ட சொல்ல ஆகிடுச்சுன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அங்க மீடியா ஆட்கள் வந்துட்டாங்க. எஸ்ஐ சொல்றாங்க, மீடியா ஆட்கள் தான் வந்துட்டாங்க, அதனால அரசு பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவை சட்டையை பிடிச்சு கொண்டு வராங்க.